ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இபி பில்லை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக நீங்களே ஒரு 5 நிமிஷத்தில் வந்து கட்டி முடித்து பில்லை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து எங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணணும், லாகின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டேரெக்டாக உங்களோட கஸ்டமர் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணி வித்தின் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசிப்டே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் அண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் சரி, சிஸ்டம் இருந்தாலும் சரி, ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இபி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், tangenco.gov.in. அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 4ஆவதாக பார்த்தீங்கன்னா பில்லிங் சர்வீசஸ் அப்படின்னு 4ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குயிக் பே அப்படின்னு 3ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து சிஸ்டம்னா கர்சரை வந்து கொண்டு போனோடனே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூ ஆயிரும். மொபைல் அப்படின்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குயிக் பேல கஸ்டமர் நம்பர் வித் ரீஜியன் கோடு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் ஆப்ஷனலில் இருக்கும். கஸ்டமர் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட நீங்கள் வந்து இபி ஆஃபீஸில் போய் பில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பில் ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எண் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் உங்களோட கஸ்டமர் நம்பர். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் உங்களோட கஸ்டமர் நம்பர். இல்லை உங்கள்கிட்ட மின் கட்டண அட்டை இருக்குது அப்படின்னா அதிலேயே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க பேனா வச்சு, அதுதான் உங்களோட கஸ்டமர் நம்பர். ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரி நான் வந்து ஹோம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். அகைன் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய்க்கிறேன், குயிக் பே போய்க்கிறேன். கஸ்டமர் நம்பர் வித் ரீஜியன் கோடு வந்து கேட்டுக்கிறாங்க. கஸ்டமர் நம்பர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ரீஜியன் கோடு அப்படின்னா அவங்களோட உங்களுக்கு என்ன ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு கோடு வரும். அதாவது ஒரு ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் வருதோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ரீஜியன் வருதுன்னு பாருங்கள். அந்த ரீஜியனுக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரீஜியனுக்குள்ளே வருது. அதுக்கு 07 அப்படிங்கிறது ஆப்ஷன் நம்பர். ஓகேங்களா? இப்போ அந்த 07 நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட கஸ்டமர் நம்பரை வந்து போடணும். அதை போட்டுட்டு மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அது ரெண்டும் கொடுத்தாலும் ஒன்று கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரிஜிஸ்டர் லாகின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட கஸ்டமர் நம்பர் வித் ரீஜன் கோடை கொடுத்துட்டு உங்களோட கீழே உள்ள கேப்சாவை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் கேப்சா பார்த்தீங்கன்னா ராங்காக போட்டேன். கேப்சா வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு குயிக் பே அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் நேம் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் மாற்றி போட்டோம்னா வேறு யாருக்கோ பில் பேமெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வேண்டாம். இதில் அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க நேமு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்துடும். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளோட இதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டியூ டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் வந்து பில் பே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க, எதுக்கு என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இருக்குது. மூணாவதாக நெட் பேங்கிங் இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட், அதாவது QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறது, யூபிஐ அந்த மாதிரி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்னா நீங்கள் வந்து நான் கிளிக் பண்ண ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கஸ்டமர் நம்பர், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். இதில் தான் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை வந்து பண்ணுறீங்களா, கார்டை வந்து கார்டை வச்சு பே பண்ணுறீங்களா, இல்லைனா யூபிஐ வந்து பே பண்ணுறீங்களான்னு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் நம்பர் இருக்கும், நீங்கள் யாருக்கு பே பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட கார்டோட எக்ஸ்பீரி நம்பர், சிவிவி நம்பரு, கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு ரூபேன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? உங்கள்கிட்ட கார்டு இருந்துச்சு அப்படின்னா கார்டு, யூபிஐ அப்படின்னா அனதர் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். கார்டு நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு, இயரு, சிவிவி, கார்டு ஹோல்டரோட நேமு நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போடுற மூலமாக அந்த அக்கௌண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும்.
ஓகேங்களா. இதன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை யூபிஐ ஆன்லைன், அதாவது இப்போ கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதே தான். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பேமெண்ட் கேட்வேலேயே பார்த்தீங்கன்னா 2வது அந்த ரூபாய் யூபிஐ கியூஆர் கோடுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நெட் பேங்கிங் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். எல்லா பேங்குக்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கீழே பார்த்தீங்கன்னா ரூபாய் யூபிஐ கியூஆர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி லோட் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரைட் இதில் பார்த்தீங்கன்னா விபிஏன்னு இருக்கும். விபிஏ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், அதாவது யூபிஐ ஐடின்னு சொல்லுவாங்களே, அதே தான் இதுலேயும் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட யூபிஐ ஐடியை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கேப்ச்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவோட இங்கே வந்து கீழே போட்டுட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் ஆன் ஃபோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது நீங்கள் வந்து அந்த யூபிஐ பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்புக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட்டு வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். இதுதான் உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிறனாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணுமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். என்னோட ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். டவுன்லோட் அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் போய்ட்டு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். tnep.danjango.in அந்த மாதிரி நேமில் வரும். இந்த இருக்குது. ஓகே, கீழே இருக்குது. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசிப்ட் வந்து ஷோ ஆகிருக்கும். இதன் மூலமாக நம்ம ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் நம்மளோட பில் அமௌண்ட் எவ்வளோ வருது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பே பண்ணி ரிசிப்ட்டும் எடுத்துக்க முடியும். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள